நம்ம மெரினா பீச்சுக்கு போய்கிட்டு இருக்கோம். வழியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே இங்கே வச்சுருக்க மாதிரி இருக்குது. வாட்சஸு, ஹேண்ட்பேக்ஸு, வீட்டு அலங்கார பொருட்கள், டேட்டூ போடணும்னா டேட்டூ ஷாப்பு எல்லாமே வச்சுருக்காங்க. டிஷர்ட் ஒன்றா டிஷர்ட்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வழியாக மெரினா பீச்சுக்கு வந்தாச்சு. ஆனால் என்ன மண்ணில் நடக்க முடியலங்க, மூச்சு வாங்குது. பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் நடந்து வர்ற குழந்தை பெரும்பாலாயிடுச்சுங்க. மண் அப்படியே காலெலாம் புதையுது. அந்தளவுக்கு மண் நிறையா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. இன்னும் கடலுக்குள்ளே வந்தால் தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்களும் வாங்க பாருங்க மெரினா பீச். பார்த்தீங்கன்னா சும்மா விளையாண்டாச்சு. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 5:30 ஆகும்போது. நம்ம பஸ்ஸுக்கு போவோம். 6 மணிக்கு நம்ம வேற கோயிலுக்கு போவோம். அதனால ராட்டினம் வித்துருவாங்களா? இந்த அக்கா தான் ராட்டினம் சுத்துறோங்க. அக்கா ராட்டினம் எவ்வளோக்கா? 40 ரூபா. 40 ரூபா. 40 ரூபா. சைஸ்ல உட்காந்துருக்கீங்க. தனியா டாடா காணி அண்ணன் வீடியோ வாங்க நடப்போம். அந்த பாப்பா பேரு தனியா, இந்த அக்கா பேரு மிளகு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரதட்சுமி கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் ரொம்ப சின்ன கோவில்ன்றதுனால ஷார்ட்டாக முடிச்சிடுவோம். அஷ்டலட்சுமி கோவிலுக்கு வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா இந்த ஒரே பில்டிங் தான். ஒரே பில்டிங்ல 9 லட்சுமி இருக்காங்க. 9 லட்சுமி தரிசனமும் சூப்பரா இருக்குங்க. ஆனா கொஞ்சம் ஏறதுக்கு சிரமமா இருக்கு. ஒத்தடி பாத மாதிரி இருக்கு வழி, அவ்வளவுதான். இந்த பாத்துக்கோங்க, இதுக்குள்ள ஒரு 3 லட்சுமி இருக்கு. இது கீழே ஒரு 3 லட்சுமி இருக்கு. மேல மாடியில ஒரு 3 லட்சுமி இருக்கு. மொத்தம் 9 லட்சுமி ஒரே கோபுரத்துல இருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த கோயில் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. முழுசா ஒன்றும் பணி முடியல இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அலங்கரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற 9 லட்சுமி தான் உள்ள இருக்காங்க. அந்த அஷ்டலட்சுமி கோவிலுக்கு எதுக்க பார்த்தீங்கன்னா பீச்சு. நான் பீச்சில் வந்து காலையில் வந்தால் நேரம் நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நைட் நேரம் கடலில் யாரும் இறங்க முடியாதுன்றனால சும்மா சுற்றி பார்த்துட்டு மட்டும் வருவோம். இங்கே கடையை சுற்றி எல்லாமே இருக்குது. நீ போடுறியா? இந்த நீ தூக்கி எறிந்தா இழுத்து போடுமா, இழுத்து போடுவியா? இப்படி கரெக்டாலாம் போட முடியாது. அவ்வளவுதான் இழுத்து போடணும்.
என்ன இங்கே எடுத்து இங்கே இருக்கும் அப்போ நல்லா இருக்கும். ஆ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி தாயார் கோயிலை முடிச்சுட்டு இப்போ வந்து மகாபலிபுரம் பைக்கர் இருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.